ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து தேர்ட் லெசனில் இருக்க மோஷன் ஆஃப் எ சார்ஜ் பார்ட்டிகல் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வந்து ஒரு 3 மார்க். சரிங்களா? ஈஸியான டாபிக் தான். லாரன்ஸ் ஃபோர்ஸ் வச்சு நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஆம்பியர் சர்க்யூட்டில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ டாபிக் என்ன? மோஷன் ஆஃப் எ சார்ஜ் பார்ட்டிகல் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம கடைசி வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து சார்ஜ் மூவ் ஆச்சு அப்படின்னா எப்படி பர்பண்டிகுலராக மூவ் ஆச்சு அப்படின்னா, சார்ஜ் வந்து என்னது இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆச்சு அப்படின்னா, அங்கே வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன். நெகட்டிவ் சார்ஜுக்கு கீழேயும் பாசிட்டிவ் சார்ஜுக்கு வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்வர்ட்ஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போது இந்த சார்ஜோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக போதா, இல்லை சுற்றி சுற்றி போதா, இல்லை வளைஞ்சி வளைஞ்சி போதா, நெளிஞ்சு நெளிஞ்சு போதான்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை தான் வந்து மோஷன் ஆஃப் அ சார்ஜ்டு பார்ட்டிகல் இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போ நமக்கு ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நான் இங்கே வைக்க போகிறேன். பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுது? மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா, ஒரு சர்க்குலர் பாத்தில் வந்து இங்கே என்ன ஆகுதுன்னா, பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆக போகுது? மூவ் ஆகுது. ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது. பாசிட்டிவ் சார்ஜோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். லாரன்ஸ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அப்வர்ட்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட்ஸாக இருக்குது. ஓகேங்களா? இதோட ரேடியஸ் என்ன அப்படின்னா ரேடியஸ் என்ன? ஆர். அதே மாதிரி இந்த டைரக்ஷன் வெலாசிட்டி எந்த சைடு இருக்குது? வி. இந்த சைடு இருக்குது. ஓகேவா? வெலாசிட்டி இது பாசிட்டிவ் சார்ஜ், அதோட ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட்ஸாக இருக்கும். இதோட ரேடியஸ், அந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் என்னதுன்னா ஆர். ஓகேவா? இப்போ நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா எழுதலாம். ஏன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். எஃப் வெக்டார் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு வி வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் போட்டாச்சா? இப்போ அடுத்து லாரன்ஸ் ஃபோர்ஸை இதை வந்து நம்ம என்ன மேக்னிடியூடில் எழுத போகிறோம். இந்த மேக்னிடியூடில் எதுனா எப்படி எழுதுவோம் அப்படின்னா, எஃப்எம் ஈக்குவல் டு கியூ விபி சைன் தீட்டா. ஏன்னா சைன் தீட்டா இங்கே அது கிராஸ் ப்ராடக்ட் 90 டிகிரி. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ எஃப்எம் ஈக்குவல் டு கியூ விபி. ஓகேங்களா? இப்போ அடுத்து இந்த சார்ஜ் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னா, ஒரு சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆகுது. அப்போது இது வந்து இங்கே என்ன ஆக்ட் ஆகுதுன்னா, ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னது? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா, mv ஸ்கொயர் பை ஆர். ஏன்னா ஸ்மால் ஆர் போட்டுருவோம், அதனால் இங்கே அந்த ஆர் போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈக்குவேட் பண்ண போகிறோம். எந்த ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணால் என்ன ஈக்குவேஷன் வரும் பாருங்கள். QVB ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர். பாருங்கள், இந்த வியும் வி ஸ்கொயரும் வியும் வந்து என்னது கேன்சல் ஆகிடுது. அப்போது நமக்கு பேலன்ஸ் என்ன ஈக்குவேஷன் இருக்குன்னா, QB ஈக்குவல் டு mv பை ஆர். இப்போ இந்த ஆர் அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஆர் ஈக்குவல் டு mv பை QB. சரிங்களா? mv பை QB. mv என்னது? மொமெண்டம். எம்இனது லீனியர் மொமெண்ட்னு அர்த்தம். பட் நம்ம இங்கே லீனியர் மொமெண்டம் பின்னு மாற்ற வேணாம். ஏன்னா நம்ம எம்வியோட தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த சார்ஜ் வந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன், ரொட்டேஷன் சுற்றி வர்றதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டைம் பீரியட்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எங்கேருந்து எடுத்து டைம் பீரியட் ஈக்குவேஷன் எங்கேருந்து எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னா, வெலாசிட்டிலேருந்து v இஸ் ஈக்குவல் டு டி பை டி. இப்போ இந்த டீக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கேபிட்டல் டி டைம் பீரியடே எடுக்கிறோம். அப்போ டைம் பீரியட் எடுத்தோம் அப்படின்னா டி பை கேபிட்டல் டி. வி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் என்னது? சர்க்குலர் பார்த்தோம் டிஸ்டன்ஸ், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் என்னதுன்னா 2πr. அப்போ 2πr பை டி. அப்போ டைம் பீரியட் நமக்கு கிடச்சிச்சு. டி இஸ் ஈக்குவல் டு 2πr பை வி அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ டைம் பீரியட் வந்து டைம் பீரியட் வேல்யூட கிடச்சிச்சு. இப்போ ஆர் வேல்யூ இருக்கு பாருங்க, 2πr. அந்த ஆர் வேல்யூ நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 2π mv பை QBV. இல்லை, அப்போ யார் கேன்சல் ஆவாங்க? வியும்
வியும் கேன்சல் ஆயிடுது. இப்போ T இஸ் ஈக்குவல் டு 2πm/QB. ஓகேவா? இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைக்ளோட்ரானு பீரியட்னு சொல்கிறோம். சைக்ளோட்ரான் பீரியட். ஓகேங்களா? சைக்ளோட்ரான் பீரியட்னு சொல்லியாச்சு. ஓகே, அடுத்து டைம் பீரியடுக்கு யார் இன்வெர்ஸு? இந்த என்ன ஃப்ரீக்வன்சியில் சுற்றுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு செகண்டில் எத்தனை தடவை சுற்றுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அப்போ ஃப்ரீக்வன்சி யாருன்னா டைம் பீரியடுக்கு இன்வெர்ஸு. அவர் ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா F இஸ் ஈக்குவல் டு 1/T. 1/Tனா என்னது? அப்படியே இது ஈக்குவேஷன் இன்வெர்ஸாக எழுதுங்க. அப்போ QB/2πm. QB/2πm. இப்போ நம்ம இங்கே ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நம்ம எதில் டெனோட் பண்ணுவோம்? ஒமேகான்னு டெனோட் பண்ணுவோம். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 2πf. எஃப் வேல்யூ என்னது? எஃப் வேல்யூ என்னது? QB/2πm. இப்போ எஃப் வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா 2π QB/2πm. இப்போ 2π கேன்சல் ஆயிடுது. அப்போ வேல்யூ என்னது? QB/m. இப்போது இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி, அதாவது இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா டைம் பீரியடும் அதாவது சார்ஜும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் தான் நான் இங்கே என்னது ஒரு மெயின் ரோல் ஆக்ட் பண்ணுது. இதோட ரேடியஸில் என்னது? ரேடியஸால் எதுவும் மாறல. அதாவது சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ இதை பொறுத்து ஃப்ரீக்வன்சி இருக்குதுன்னா சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ பொறுத்து தான் இருக்குது. அதாவது வெலாசிட்டி பொறுத்தோ இல்லை, அதாவது ரேடியஸை பொறுத்தோ இங்கே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே மாஸும் சார்ஜ் ரேஷியோ தான் இருக்குது. இங்கே வெலாசிட்டியோ வேறு எந்த டேர்ம்ஸும் இல்லை. அப்போது இங்கே ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இது ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றுதுன்னு சொன்னேன். அப்போ சர்க்குலர் பாத்தில் சுற்றுதுன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அது ஒரு என்ன பாத்தில் சுற்றும் அப்படின்னா ஒரு எலிப்டிக்கல் பாத்தில், அதாவது எலிப்டிக்கல் இப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா? இப்போ எலக்ட்ரிக்கல் ஷேப் அதாவது மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அதோட வெலாசிட்டி, அதோட ஷேப் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். சர்க்குலர் மாதிரி இருக்கும். எலிப்டிக்கல் ஸ்ப்ரிங் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா?